நீட் தேர்வு குறித்து மாணவர்களும் பெற்றோரும் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். டாக்டர் படிக்கணும் தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் கவர்மெண்ட் திடீர்னு மார்க் வைஸ் தான் போவாங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதுவரையும் அந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லி எஃபெக்ட் போட்டு படிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு நீட் கவர்மெண்ட் மாதிரி பண்ணிடுச்சு. அதுக்கு நாங்கள் எஃபெக்ட் போட்டு படிச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் 1 மந்த் கோர்ஸ் தான் போனேன். சிபிஎஸ்சி பசங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சண்டேஸ் நான் எங்கள் ஸ்கூல்லேயே கூட ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கும் போனேன். இப்போ சென்டாக் மூலயமா நிறைய பசங்க வந்தாங்க. ஆனால் அந்த நீட்ன்றது டேலண்ட் இருக்க பசங்க தான் வருவாங்க. சென்டாக்ல மார்க் இல்லாத பசங்க காசு கொடுத்தெல்லாம் சேருவாங்க. ஆனால் நீட்ன்ற பட்சத்தில் கண்டிப்பாக டேலண்ட் இருக்க பசங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுவாங்க. எக்ஸாம் உள்ள செப்பல் இது போடக்கூடாது, நாங்கள் எங்கேயோ லாங்லேருந்து வரோம், இங்கே உடனே செப்பல் இது போடக்கூடாது, சட்டை இது போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? பக்கத்தில் கடையும் எங்கேயும் இல்லை. 8:30 உள்ளே போனோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கை ஃபுல் அண்ட் இருக்கக்கூடாது, இது வரைக்கும் தான் இருக்குன்னாங்க. அப்புறம் நாங்கள் போய் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிஸ்க் தான். இதோட ஒரு 4 தடவை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு போட்டா இல்லைன்னு வந்தது, 2வது ஆதார் அட்டை இல்லைன்னு வந்தது, 3வது இந்த கையை கட் பண்ணிட்டு, 4வது ஒருக்கா வந்துச்சு. தோடு கமல் வாட்சி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருச்சு. உள்ளே தான் எங்களுக்கு கொலுசுலாம் கழட்டணும்னு தெரியாது. ஹேர் பின்னி இது கம்மல்லாம் கழட்ட சொல்லியிருந்தாங்க. எல்லாம் கழட்டியிருக்கோம். அப்புறம் ஃபோட்டோ வேணால் நாங்கள் ஃபோர்ஸ் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று தான் ஒட்ட சொல்லியிருந்தாங்க. உள்ளே எக்ஸ்ட்ரா 2 ஃபோட்டோ வேணும்னாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த நீட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்களா, இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கு. இதை சமச்சீர் கல்வி இருக்குல்லாங்க, அதுக்கு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு சிபிஎஸ்சின்னு சொல்கிறாங்களா, அதை கொஞ்சம் மாணவர்களுக்கு ஒரு 9வது 10வதுலேருந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்தா இப்போ வரும் இளைய தலைமுறை மாணவிகள்லாம் அது எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே நல்லா படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் கவர்மெண்ட் கொண்டு வருதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரவேற்கத்தக்கது தான். பொதுமக்கள், நடுத்தர மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள கோட்டா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டும்.